234. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஏன் 234 தொகுதி நிர்ணயிக்கப்பட்டுச்சுன்ற டவுட்டு எல்லாருக்குமே வந்திருக்கலாம். அப்படி தப்பி தவறி உங்களுக்கு வராமல் இருந்தாலும் இனிமேல் வர வச்சு இந்த வீடியோ மூலயமா ஏன் 234 தொகுதி நிர்ணயிக்கப்பட்டுச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 1952 மெட்ராஸ் மாகாணத்தில் தான் தமிழ்நாடு இருந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும் இருந்துச்சு. பிறகு 1953 ஆந்திரா மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து பிரிஞ்சு தனி மாநிலமாக உருவெடுத்துச்சு. ஆனால் 1956 மொழிவாரி மாநிலங்களாக கணக்கெடுக்கும் போது கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் அந்த மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து பிரிஞ்சு சென்றதால் தமிழ்நாடோட சட்டமன்ற தொகுதி 309 206 குறைக்கப்பட்டுச்சு. 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. பிறகு தொகுதி மறுவரை ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்பு அமைச்சாங்க. இந்த அமைப்பு மூலயமா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி மாநிலங்களவைக்கும் சரி மக்களவைக்கும் சரி எத்தனை தொகுதி எத்தனை சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்றத நிர்ணயம் செய்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் 41 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்துச்சு. மக்கள் தொகையின் அடிப்படையில் 39 குறைக்கப்பட்டுச்சு. இதனால் தமிழ் மக்கள் அதிருப்தி அடைந்தாங்க. தமிழ் மக்களோட பிரதிநிதித்துவம் குறையுதுன்னு கருதினாங்க. அதனால எந்த மாநிலத்துக்கும் அளிக்காத ஒரு சலுகையாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு மாநிலங்களவைக்கு 5 சட்டமன்றங்கள் தொகுதி உள்ளடக்கியதாக இல்லாமல் 6 உயர்த்தி 39x6 234 தொகுதிகளாக நிர்ணயம் செய்தாங்க. 234 தொகுதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இடம்பெற்றக்கூடிய காரணம் இதுதான். சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.